வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு வறுவல் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு உருளையை வச்சு சிகப்பு மிளகாய் தூள் வச்சு ஒரு சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவல் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கோம். பேனில் பொட்டேட்டோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேபி பொட்டேட்டோ நீங்கள் கிடைக்கும் போது அதை வாங்கி குக்கர் இருந்துச்சுன்னா குக்கரில் போட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு டீஸ்கின் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் வெறுமனை பீல் பண்ணணுன்னா சங்கடமாக இருக்கும். ஏன்னா சின்ன பொட்டேட்டோ கையில் உட்காந்து பீல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு பீல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ண வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோ இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்துட்டு சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவல் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேனில் வந்துட்டு குக்கிங் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறட்டும். சூடு ஏறினா டெம்பரிங் பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு நீங்கள் நிறைய நேரம்லாம் நீங்கள் காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியாகவே பண்ணிடலாம். அண்டு இப்போ நான் வந்துட்டு சிகப்பு மிளகாய் தூள் இன்ஸ்டெட் ஆஃப் சிகப்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பெரி பெரி ஸ்ப்ரிங்க்லர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் அந்த பெரி பெரி மசாலா கூட நீங்கள் போடலாம். பெரி பெரி மசாலான்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஒருங்கனோ சொல்லுவோம் இல்லையா, அது இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உலர் கற்பூரவள்ளி தழை, வெளியில் இருக்கிற பேசில்லு, அதுக்கப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு, ஜிஞ்சரு, இதெல்லாம் வந்து டீஹைட்ரேட் பண்ணி கொஞ்சோண்டு காடமம், கொஞ்சோண்டு சின்னமன் ஸ்டிக்கு, என்ன சொல்லுவாங்க, அந்த பட்டை, ஏலக்காய், இது எல்லாமே வந்து டீஹைட்ரேட் பண்ணி சில்லி போட்டு பவுட்ரு பண்ணி வச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி ஃப்ரை ஐட்டம்ஸ். இப்போ நீங்கள் சிப்ஸ் பண்ணுறீங்கன்னா, வாழைக்காய் சிப்ஸ் பண்ணுறீங்கன்னா மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அண்டு ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இல்லை பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ பொரியல் பண்ணால் கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்ல அரோமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா காடமும் இருக்கும், சின்னமன் ஸ்டிக் இருக்கும் அதில். அண்டு டீஹைட்ரேட் பண்ண பூண்டு, டீஹைட்ரேட் பண்ண ஜிஞ்சரு, அண்ட் அந்த ஒருங்கனோடைய ஃப்ளேவரு, கற்பூரவள்ளி தழை இருக்குல்ல, உலர் கற்பூரவள்ளி தழை வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மேத்தி லீஃப் கூட நீங்கள் அதில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெஷலாக நம்மளோட இது ஒன்று பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் ஒரு நாள். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கோம். கறி லீஃப், ஒரு 2 ஸ்ப்ரிக்கு கறி லீஃப் போட்டுக்கலாம். நம்ம அந்த உரதால் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு இது வந்து முழுசாக இருக்கிற பூண்டு, பீல்டு கார்லிக். ஆக்சுவலி இந்த பீல்டு கார்லிக்கே போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் நான் வந்துட்டு முழுசாக ஷேலட்ஸும் இதுவும் முழுசாக போடுறேன். ஏன்னா பேபி பொட்டேட்டோ முழுசாக போடுறதுனால எல்லாத்தையுமே நம்ம முழுசாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இது சின்ன வெங்காயம், பீல்டு ஆனியன், ஷேலட்ஸ். இது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டுக்கலாம். பொட்டேட்டோ ஆல்ரெடி பாயில் ஆனது. இந்த ஷேலட்ஸும் கார்லிக்கும் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டு ஸ்பைசஸ் அப்படியே தூவி இறக்க வேண்டியதுதான். சிம்பிள் ப்ராசஸ். ஆனியனும் கார்லிக்கும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோ, சிறு உருளை. இப்போ வந்துட்டு பொட்டேட்டோ போட்டோம். பொட்டேட்டோ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், சிகப்பு மிளகாய் இருக்குது இல்லையா, அது சிகப்பு மிளகாவை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரி பெரி ஸ்ப்ரிங்க்லர். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மசாலா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை நான் போடுறேன் உங்களுக்கு. சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவல் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக இந்த சிறு உருளை சிகப்பு மிளகாய் வறுவல் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்க இல்லையா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பேபி பொட்டேட்டோ கடைக்கு போய் வாங்குனீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டிஷ் நான் பண்ணணுன்னாலும் அதையும் நீங்கள் இதில் சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.